25% டாரிஃப் அப்படின்றது ஏற்கனவே 26% சொன்னாருங்க. அது வந்து அதுக்கப்புறம் 60 நாள் 30 நாள் அப்படி இப்படின்லாம் தள்ளி வச்சுட்டு வந்தார். இப்போ இந்த 25% ப்ளஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் 1ஆம் தேதின்னு சொன்னவர் இப்போ 7ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காரு. அந்த யூஎஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா மிட் டேர்ம்னு சொல்லுவாங்க. அதில் சுத்தமாக ஊற்றின்னு போயிடும். இப்போ 7ஆம் தேதின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரா இல்லை ரைட்டு 15ஆம் தேதின்னு சொல்கிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒரு ட்ரேட் டெலிகேஷன் இங்கே வராங்க நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னால் ஏங்க டெட் எக்கானமிங்க, அதை பற்றி நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? அதான் செத்து போச்சு இல்லை. அப்புறம் நீங்கள் கொண்டு வந்தால் 25%னா டேய் உயிரே இல்லை அது பேஷண்ட்டுக்கு. அப்புறம் அதுக்கிட்ட போயிட்டு நீ சண்டை போட்டுனுக்கிற, இதுதான் உன் வீரமா அப்படின்லாம் திருப்பி கேட்கணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்களா ட்ரம்ப் சொல்லிட்டாரு இது ஒரு டெட் எக்கானமி, ஆமாம் கரெக்டு அப்படின்னு இங்கே ஒரு தற்கொலை கும்பல் சுற்றி நிற்குதுன்னா நீங்களும் அதுக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. ஏங்க அந்த தற்கொலைகளுக்கு நான் யாரையும் சொல்லலை, பொதுவில் சொல்கிறேன். தற்கொலைகளுக்கு தான் புத்தி இல்லைன்னா விக்ரம் உங்களை பற்றி நான் எவ்வளோ நினச்சிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி அறிவில்லாத வடிகட்டின முட்டாளாக பைத்தியக்காரனாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. நான் உங்களை தான் சொல்கிறேன், வேற யாரையும் சொல்ல. உங்களை மட்டுமே சொல்கின்றேன், வேற யாரையும் சொல்லலை.